ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு பசங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முப்பது பல்லு பூண்டு மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கோங்க. கடாயில் ஆயில் சேர்த்து 1/4 டீஸ்பூன் ஜீரகம் அது பொரிஞ்ச உடனே பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு எல்லாமே விழுகல, கருகிடுமோன்னு கலந்து விட்டுட்டேங்க. மீதியும் போட்டுக்கிறேன். நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பூண்டு இந்த அளவுக்கு வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் கேரட்டு, 10 பீன்ஸு, ஒரு சின்ன கப் அளவு ஃப்ரெஷ் பட்டாணி, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து காயை நல்லா வதக்கிக்கோங்க. காய் நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்கு 4 எடுத்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி பெரிய பவுலில் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ண பிறகு வதக்கி வச்ச காயை இது கூட சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ரஸ்க்கு இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து வரணுங்கிறதுக்காக 2 கரண்டி ரஸ்க்கு, 1 கரண்டி ரவா சேர்த்துருக்கோம். ரஸ்க்கு அதிகமாக சேர்த்திங்கன்னா ஸ்வீட் டேஸ்ட் வரும், அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். 2 to 3 டீஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ப்ரெட்டை கட் பண்ணி போட்டு அதை பவுட்ரு மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இதே பிளேட்டில் போட்டுக்கலாம். இந்த மசாலா உருளைக்கிழங்கு கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரவுண்ட் ஷேப் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக செஞ்சுட்டு மைதா மாவு பேஸ்ட்டில் டிப் பண்ணி எடுத்து ப்ரெட் பவுடரில் புரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி நீங்கள் ப்ரெட்டுக்கு பதில் ரஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாங்க. ரஸ்கில் செஞ்சது தெரியணுங்கிறதுக்காக ஓவல் ஷேப்பில் பண்ணியிருக்கேங்க. சிலருக்கு ரஸ்க்கு பிடிக்கலாம், சிலருக்கு ப்ரெட்டு பிடிக்கலாம். என்னோட டேஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ரஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.